ஹாய் ஹலோ மகளே, எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வாட்டி சீசன் 10 பிக் பாஸ் எப்படி இருக்க போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து ஒரு 15 பேர் கொண்ட ஒரு ரூமர் லிஸ்ட் தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து அக்யூரேட்டாக நம்மளால் சொல்ல முடியாது. ஸ்டேஜில் மட்டும்தான் வந்து அவங்க பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வரைக்குமே வந்து நமக்கான ஒரு சின்ன லிஸ்ட் வந்திருக்கு. ஸோ அந்த லிஸ்ட்டை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் யாருன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரொமோ வந்து எல்லாருமே வந்து நல்லா பாசிட்டிவான கமெண்ட்ஸாக கொடுத்துருக்கீங்க, நல்லா இருக்குன்னு சில பேர் சொல்லியிருக்கீங்க. பட் ஒரு சில பேருக்கும் பிடிக்கல. ஏன்னா வந்து அவர்னா என்ன ப்ரோ அவர் ட்ரெஸ் அப்படி இருக்குது, குடுகுடுப்பு காரம் போட்ட மாதிரி ட்ரெஸ்ஸாக இருக்குது, அதுக்கப்புறம் இந்த அங்கே ஜிக்கு 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 நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னீங்க. பட் வந்து ஓகே, அவங்க ஒரு புதுசாக ஒரு ட்ரை பண்ணுறாங்க. அந்த ட்ரையில் வந்து சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆகும், சில விஷயம் வந்து கிளிக் ஆகும். அந்த கான்செப்டில் ட்ரை பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா ப்ரொமோ வந்து ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது. எப்பவுமே வந்து டைலாகாக பேசுறது போல் அந்த சாங்காக போட்டு அது ஒரு ஸ்டேஜ் போட்டு அது இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொமோவில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒர்க்கு கிடச்சிருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்கிட்ட இருக்காங்களா, அவங்க 50 பேருக்குமே வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. டான்ஸ் ஆடவோ, சின்ன சின்ன டைலாக்ஸ், தேங்காய் ஓடிக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் நான் ஹாப்பி. அதுக்கப்புறம் வாங்க கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ ஃபஸ்ட்டு வரப்போது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து வினோத் பாபு. ஸோ வினோத் பாபுன்றவங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு சீரியல் ஆக்டர் ப்ளஸ் வந்து ஆங்கரிங்லாம் நிஷாக்கா கூட நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ இவருமே வந்து லாஸ்ட் சீசனில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவர் பேர் அதிகமாக அடிபட்டுருந்துச்சு. நிறைய லாஸ்ட் சீசனில் வந்து இவரை பற்றி நிறைய பேர் பாசிட்டிவாகவும் சொல்லியிருந்தீங்க. ப்ரோ இவர் வந்தால் சூப்பராக ப்ளே பண்ணார், நல்லா இருக்கும், ஸோ நல்ல ஒரு பிளேயருன்னெலாம் சொல்லியிருந்தீங்க. பட் நம்மளுக்கு வந்து அவரை பற்றி அந்தளவுக்கு தெரியாது. ஸோ இவர் வந்து எப்படி இருக்கட்டும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா புவி அரசு. ஸோ இவருமே வந்து லாஸ்ட் டைம் வந்து அடி வாங்கின நபர் தான் இவர். பட் இவரை பார்க்குறதுக்கே வந்து நல்லா ஃபிசிக்காக இருக்கார். ஸோ ஃபிசிக்காக இருக்கிறதுல ஃபிசிக்கல் டாஸ்க் நல்லா விளையாடுவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் யாருமே வந்து நம்ம வந்து டக்குன்னு பார்த்த உடனே வந்து இவர் நல்ல ஒரு கேமர், இவர் நல்லா விளையாடுறாருன்னு கெஸ் பண்ண முடியாது. பட் வந்து இவர் பார்க்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இவருக்குமே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இவர் ஒரு சீரியல் ஆக்டரு. ஸோ இவர் வந்து களத்தில் இறங்குனதுக்கு அப்போ தான் தெரியும். ஸோ இவரோட வே ஆஃப் டாக்கிங்கு, வே ஆஃப் கேமிங்கு, இவரெல்லாம் என்ன பண்ண போகிறாரு, எப்படி கொண்டு போக போகிறாரு, ஸோ மக்கள் இவர் மேலே வச்சு நம்பிக்கை வந்து காப்பாற்றுவாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஃபரீனா. ஸோ ஃபரீனா ஒரு பேரும் கூட லாஸ்ட் டைம் அடிபட்டுச்சுங்க. அப்போ நம்ம சொல்கிற லிஸ்ட்டெல்லாமே வந்து லாஸ்ட் டைம் அடிப்பட்ட நேம் தான். இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து 70 to 80% உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சீசனில் மிஸ் ஆனவங்க இந்த சீசன் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஃபரீனானாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சன். நான் பார்த்த வரைக்குமே நல்லா பாசிட்டிவாக தான் இருந்தாங்க. ஸோ ப்ளஸ் தவிர்த்து வந்து இவங்க வந்து இன்ஸ்டாவில் நான் இவங்களை ஃபாலோ பண்ணுறேன். ஃபுல்லாக யோகாஸ் தாங்க பண்ணிகிட்ருக்காங்க. அந்த தலையிலலாம் வந்து நிற்கிறாங்க, உட்காடுறாங்க, 2 காலை வந்து இப்படி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து பயங்கரமாக ஒரு பாசிட்டிவாக ப்ளஸ் வந்து ரொம்ப ஜிம்னாஸ்டிக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் டாஸ்க் உள்ளே வந்தாங்கன்னா, பிக் பாஸ் உள்ளே வந்தாங்கன்னா ஸோ ஜென்ஸ் ஈக்குவலுக்கு வந்து டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா வந்து சில பேரால் வந்து எல்லாமே அட்டன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. பட் இவங்க வந்து ஜென்ஸ் ஈக்குவல். ஸோ பாய்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அந்த ஈக்குவல் நான் பண்ணுவேன், எனக்கு அதில் ஸ்டாமினா இருக்குது, நான் வந்து அவங்களுக்கு வந்து ஆப்டாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். உள்ளே வந்த பிறகு தான் தெரியும். ப்ளஸ் இவங்க வந்தாலும் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், நல்லா டேராக பேசுவாங்க, டேர் பர்சன் சொல்லுவாங்க, டேராக பேசக்கூடிய ஆள். ஸோ இவங்க வந்தாங்கன்னா லெட்ஸ் சி அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து ஜனனி அசோக் குமார். ஸோ இவங்க பேரை வந்து லாஸ்ட் டைம் பயங்கரமாக அடிபட்டுச்சு, கண்டிப்பாக உள்ளே வந்துருவாங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தா லாஸ்ட்டாக ஸ்டேஜில் பார்க்கும்போது ஆளையே காணும். ஸோ இவங்கள பற்றி நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியாதுங்க. ஸோ இவங்க எப்படி என்னன்ற சீரியல் ஆக்டர் தான் இவங்க. பட் இவங்கெல்லாம் வந்து கேமுக்குள்ளே வந்த பிறகு தான் நம்ம வந்து இவங்கள டே பை டே வந்து வாட்ச் பண்ண பிறகு தான் தெரியும். இவங்க வந்து எந்த மாதிரி பிளேயரு, எந்த கேட்டகரியில் போவாங்க, எந்த மாதிரி கேம் விளையாடுவாங்கன்றதை நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு யாருன்னா இவங்களை பற்றி தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 6ஆவதாக வந்து ராமர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ராமர் அவர்களை வந்து வரது கொஞ்சம் டவுட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் வந்து சிடபிள்யூசியில் பயங்கரமாக பிக்கப் ஆகிட்டாருங்க, செம்மையாக பண்ணிருக்காரு. என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா இவர் மாக்காப்பாவை கலாய்கிறாருங்க. பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக கலாய்க்கிறாரு. மேபி அவருக்கு வந்து மைக்கில் சொல்கிறாங்களா இல்லையான்னு தெரில. பட் இவர் சொல்கிற கலாய் எல்லாமே வந்து 10ல் 8 கிளிக் ஆகிடுதுங்க. 10ல் 8 கிளிக் ஆகிடுது. சில பேர் சொல்கிற கலாயெல்லாம் வந்து 10ல் வந்து 3 கிளிக்காகும், 4 கிளிக்காகும். பட் இவர் கலாய் வந்து நல்லா ஃபன்னாகவும் இருக்குது. எல்லாருமே வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஸோ இவர் வந்து சிடபிள்யூசி விட்டுட்டு வருவாரா அப்படின்றது வந்து தெரியல. மேபி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெய் மணிவேலுன்னு ஒரு யூடியூபர் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ கேங்ஸ்டர் சுற்றிட்டு இருப்பார். ஸோ இவரோட ஒர்க்கு வந்து என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் இவர் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே யாரெல்லாம் பேராக இருப்பாங்களோ அவங்களாம் வந்து ஒரு ஸ்டுடியோ கூப்பிட்டு வந்துட்டு பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணது இப்போ என்ன பண்ண பிரித்து விட்டுறாரு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் பிரிச்சிருக்காரு. நம்ம அவங்க நேம் எல்லாம் மென்ஷன் பண்ண தேவையில்ல. பட் ஒரு ஸ்டுடியோ கூப்பிட்டாலே வந்து பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணி விட்றாரு. கிஃப்டெல்லாம் வேறு தருவாருங்க. கிஃப்ட்டு பார்க்கும்போது கிஃப்ட்டு சூப்பராக இருக்கும். உள்ளே பார்க்கும்போது தான் வேறு மாதிரி வந்து கலாய்க்கிற மாதிரி பயமாக கலாய்ப்பார். ரொம்ப டேர் பர்சனே சொல்லலாம். ரோஸ்ட்டுக்கு வந்து பயங்கரமாக டேர் பர்சன். ஸோ இவர் வந்து பிக் பாஸ் உள்ளே வந்தார்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பாக இவர் உள்ளே வந்தார் நல்லாயிருக்கும். ஏன்னா ரோஸ்டிங் பண்ணுறதுல இவர் வந்து பயங்கரமான ஃபேமஸ்ஸு. ஸோ நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். கேள்விப்படல, நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ இவர் உள்ளே வந்தார்னா இவரை வந்து எல்லோரும் ரோஸ்ட் பண்ணுற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரோஸ்ட் மட்டுமே பிக் பாஸுக்கு கிடையாது. அது தவிர்த்து வந்து கேமும் வந்து கொஞ்சம் ப்ளே பண்ணணும். ஸோ இவர் மேபி காமன் மேன் லிஸ்ட்லேயும் வரலாம். இல்லை டைரெக்டாகவும் பிக் பாஸ் எடுத்தாலும் இவர் பேர் வரதுன்னு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவர் எப்படி விளையாடுவார் நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து குறைஷி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. CWC. ஸோ குறைஷினாலே உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். குறைஷி ஒரு நல்ல என்டர்டைனர். அவர் பண்ணுற காமெடிஸ்லாம் பயங்கரமான காமெடிஸ். எந்த கெட்டப் கொடுத்தாலுமே பயங்கரமாக பண்ணுவார். ரகுவரன் சார் கெட்டப்பு இந்த மாதிரி வந்து நான் பார்த்தல நிறைய கெட்டப் அவர் கொடுத்து எந்த கெட்டப் கொடுத்தாலுமே பயங்கரமான ஒரு ப்ளே பண்ணுவார். ஸோ அந்த உள்ளே இறங்கிடுவார். அதுக்குள்ளேயே இறங்கிட்டு டைலாக் சொல்கிறதா சரி. ஸோ மிமிக்ரிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர் நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணுவார். அவருமே உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஓகே. அதை இந்த நம்ம சொல்கிற லிஸ்ட்டில் இவங்கெல்லாம் வந்தாலே ஓரளவு ஓகே தாங்க. ஸோ ஒரு சில பேர் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற பேர்லாம் வந்து உள்ளே இறக்கலாம். அதுக்கப்புறமா பிரியன் நினைக்கிறேன். அவர் வந்து யூடியூபர் தான். அவர் லுங்கி பாய்ஸ்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் ஆக்சுவலி லுங்கி கட்டி தான் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆனார். ஸோ மொத்தம் வந்து 3 பேர் இருப்பாங்க. ஸோ 3 பேரில் வந்து இவர் தான் வந்து மெயின் ரோல் பண்ணிகிட்ருப்பார்னு நினைக்கிறேன். நான் ஸ்டார்டிங்கில் இவர் பார்த்துட்ருக்கேன். ஸோ இவர் எல்லாமே எது பண்ணாலுமே லுங்கி வச்சு தான் பண்ணிகிட்ருப்பார். நல்ல ஒரு என்டர்டைனரு. ஸோ இப்போ ஃபேமிலியோடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒய்ஃபு அம்மா இவங்க எல்லாமே சேர்ந்து நல்லா யூடியூப்பில் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதே மாதிரி எதனா ஒரு சாங்ஸ் எடுக்கிறது, இல்லை IPL பற்றி எதனாலும் டிஃப்ரெண்ட்டாக வந்து கமெண்ட்ரி பண்ணுறது எதாவது பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இவர் உள்ள வந்து எப்படி இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வெளியில் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது வேறு. பட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்டர்டைன்மெண்ட்ன்றது வேறு. ஓகேங்களா? ஸோ என்டர்டைன்மெண்ட் மட்டுமே பண்ணக்கூடாது பிக் பாஸ்க்குள்ளே. அதே மாதிரி ஜிம்மு மட்டுமே பண்ணக்கூடாது. எல்லாமே மிக்சிங்காக இருக்கிறது தான் பிக் பாஸ். ஸோ அதில் இவர் எப்படி பண்ண போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சரத் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சரத் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். CWCயில் இருக்கார். அதுக்கு முன்னாடி வந்து கலக்கு போவது யார். ஸோ தீனா சரத்ன்ற பேர் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம ராஜேந்திரன் சார்கள் அவர் மாதிரி வாய்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருந்தார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக ஜிம் பாடியில் தான் ஃபுல்லாக சுற்றிட்டே இருக்கார். ஸோ இந்த ஆப்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரி வந்து ஜிம்மு பற்றி வந்து எல்லாமே அவர் பண்ணிகிட்ருக்காரு. பாடியும் பயங்கர ஃபிட்டாக வச்சுருக்காரு. ஸோ இவர் உள்ளே வந்தாலும் வாய்ப்புகள் இருக்குது. உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து இப்போதைக்கு உங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஷோஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஒரு இடம் வந்து அவங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்சன் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஆளுங்க வந்து நீ உள்ளே போட்டிங்கன்னா நல்லா பார்க்குறது நல்லா சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து டாலி வராங்க. ஸோ டாலி உங்களுக்கே தெரியும். ஜி தமிழில் வந்து டான்ஸராக வந்தாங்க. அதுக்கப்புறம் CWCயில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ அப் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க ஓகே அவங்கள உள்ளே வந்தாங்கன்னா ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து விஜே சித்து அவர்களும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விஜே சித்து உங்களுக்கே தெரியும். அவர் ஒரு யூடியூபரு. அவர் வந்து பயங்கரமான ஃபேன்ஸ்லாம் அவர் இருக்காங்க. அவரை வந்து சில பேர் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணதெல்லாம் ஓட அவங்க ஃபேன்ஸே வந்து ஓட அவங்கள வெட்டியிருக்காங்க. ஸோ விஜே சித்துனால நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ உங்களுக்கு பிடிக்குமான்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறமா வந்து இஃபான் வரதுக்கான வாய்ப்புகள்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும். ஸோ இஃபான்னா யாருன்னா வந்து அந்த ஃபுட் ரிவ்யூவர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரே வந்து நிறைய சர்ச்சைகள்லாம் மாட்டி இப்போ வெளியில் வந்திருக்காரு. ஸோ அவர் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இஃபான் வந்து எப்படி இருக்குன்னு தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நிலா அப்படின்றவங்க ஒருத்தவங்க வராங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேருந்து அவங்க வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எந்தளவுக்கு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம சீரியல் பக்கம் போக மாட்டோம். அதனால் வந்து நம்மளுக்கு வந்து அவங்க நிலான்ற கேரக்டர் எப்படி என்ன ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியல. அந்தளவுக்கு நம்மளுக்கு ஐடியா இல்லை. பார்த்தீங்கன்னா சாந்தினி உங்களை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா கூமாம்பேட்டி இருக்காங்களா, கூமாப்பட்டி அவர் கூட வந்து பயங்கர பேராக இருந்தாங்க. ஸோ அவங்க பேர் வந்து நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு பேராக இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக சரி, ஸோ ரொம்ப க்ளோஸாக சரி,
நல்லா ஃப்ரீடமான ஒரு பேராக இருந்தாங்க. ஸோ அவங்களுமே உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கூட அப்படியே வந்து குமாம்பெட்டியும் அவரும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இப்போ நம்ம சொன்ன லிஸ்ட்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஷோஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நிறைய இடத்துல அவங்கள பார்க்கல. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு பிக் பாஸ்ன்றது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ இவங்கெல்லாம் உள்ளே வந்த பிறகு பிக் பாஸே வந்து பயங்கரமாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 24 மெம்பர்ஸில் வந்து காமன் மேன்லேருந்து ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் வந்து வாய்ப்பு இருக்குது. மீதி வந்து 20 பேருமே வந்து இந்த சீரியல்ஸு, யூடியூப்பு இந்த மாதிரி வந்து பிரபலங்கள்லாம் வந்து உள்ளே வர போகிறாங்க. ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் யாருன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வருஷத்துக்குலாம் நன்றி.